அடிமட்ட தொழிலாளிகளாக இருக்கிற அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடிமுட்டையாக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை தொழிலாளர்கள் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் அதிகாரிகளின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு சூழல். அந்த தொழிலாளர்களின் இந்த பின்னணியில் தான் இந்தியாவில் மே தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். தமிழ்நாட்டின் மே தினத்தை கொண்டாடுகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழிலாளி வர்க்கம் என்பது இப்போதல்ல, பல ஆண்டு காலமாக இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரம்பரிய தொழிலாக இருந்த வீடு தொழிலாளர்கள் தங்களுக்கு இலக்க 140வது மே தின விழாவை உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களும் கொண்டாட இருக்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகளில் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பண்டிகைகளை கொண்டாடுகிற மக்கள் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்கள் வீடு சுற்றினாலும் கூட ஆண்கள் பெயரில் பாஸ்புக் வைத்தது என்பது மிகப்பெரிய அந்த கொடுமைக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற வரையிலும் சென்று வாதாடி போராடி தொழிலாளிகளுடைய யார் வேலை செய்கிறார்களோ அந்த தொழிலாளிகளுடைய பெயரிலேயே அவர்களுக்கான பாஸ் புத்தகம் இதர உரிமைகள் பெற செய்தது CITO செங்கோடி இயக்கம். ஆண்டு இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் 140வது மே தின விழாவை உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களும் கொண்டாட இருக்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகளில் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பண்டிகைகளை கொண்டாடுகிற மக்கள் இருக்கிறார்கள். மாநிலங்கள் ரீதியாக, நாடுகள் ரீதியாக கூட கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் ஜாதி, மத, இன, மொழி, நாடுகளை கடந்து தொழிலாளி வர்க்கம் என்கிற முறையில் கொண்டாடுகிற ஒரே தினமாக மே தினம் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொழிலாளியும், அதே சமயத்தில் உலகத்தில் கடைசி கோடியில் இருக்கிற ஒரு தொழிலாளியும் கூட மே தினத்தை கொண்டாடுகிற நிகழ்வு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மே தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல. மே தினம் என்பது ஒரு விழா கிடையாது. விழாவை என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. மே தினம் என்பது உலகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல நாடுகளில் தொழிலாளர்கள் தினசரி 15 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்கள், நாங்கள் மிஷின் கிடையாது, நாங்கள் உயிருள்ள மனிதர்கள் என்று சொல்லி எங்களுக்கு 8 மணி நேர வேலை தினசரி வேண்டும் என்பதற்காக வலுவான பல போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக போராட்டம் நடத்திய தொழிலாளர்களை பல நாடுகளில் இருக்கிற முதலாளித்துவ ஆட்சியாளர்கள் தங்கள் கைகளில் உள்ள காவல்துறையை ஏவி கடுமையான அடக்குமுறைகளை செய்து கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதலுக்கு இருந்தாலும் கூட அதையும் சமாளித்து தொழிலாளர்கள் எதிர்கொண்டு 8 மணி நேர வேலையை போராடி பெற்றார்கள். அந்த 8 மணி நேர வேலைக்காக போராடுகிற போது பல தொழிலாளர்கள் தன்னுடைய பொன்னான உயிர்களை தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தை நினைவு கூறுகிற வகையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மே தினத்தை தொழிலாளி வர்க்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு 8 மணி நேர வேலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் இரத்தமும் உயிரும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த பின்னணியில் தான் இந்தியாவில் மே தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். தமிழ்நாட்டில் மே தினத்தை கொண்டாடுகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழிலாளி வர்க்கம் என்பது இப்போதல்ல, பல ஆண்டு காலமாக இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரம்பரிய தொழிலாக இருந்த வீடு தொழிலாளர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட உரிமைகளுக்கு எதிராக, தங்களுக்கு வழங்கப்படாத சலுகைகளுக்காக வலுவான பல போராட்டங்களை CITO தலைமையில் நடத்தியது என்பதும், அந்த போராட்டங்களின் காரணமாக பீடி தொழிலாளர்களுக்கு பல்வேறு உரிமைகள் பெற்றதும் இந்த மாவட்டத்தில் யாராலும் மறக்க முடியாது. சாதாரணமான கிராமப்புறங்களில் இருக்கிற படிக்காத பெண் பீடி தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, தாங்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை எதிர்கொண்டு செங்கோடு இயக்கத்தில் CITO சங்கத்தில் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் பல குக்கிராமங்களில் நடத்திய போராட்டங்கள் தான் இங்கே இருக்கிற பீடி தொழிலாளர்களுக்கு
போனஸும் லீவு சம்பளமும் கிராஜுட்டியும் இதர பல சலுகைகளும் கிடைக்கச் செய்தது என்பது பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும். அது மட்டுமல்ல, பெண்கள் வீடு சுற்றினாலும் கூட ஆண்கள் பெயரில் பாஸ்புக் வைத்தது என்பது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமைக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற வரையிலும் சென்று வாதாடி போராடி தொழிலாளிகளுடைய யார் வேலை செய்கிறார்களோ அந்த தொழிலாளிகளுடைய பெயரிலேயே அவர்களுக்கான பாஸ் புத்தகம் இதர உரிமைகள் பெற செய்தது சிஐடியு செங்கோடி இயக்கம். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளில் அடிமைகளாக இருக்கிற தொழிலாளிகளுக்காக இன்றைக்கும் சிஐடியு தொழிற்சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி பல தொழிலாளிகளுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் சிப்காட் துவங்குகிற போது, சிறப்பு பொருளாதார மண்டலம் துவங்குகிற போது, ஏடிசி டயர் கம்பெனியில் தொழிலாளர்கள் நடத்திய 53 நாட்கள் வீரமிக்க வேலைநிறுத்த போராட்டம் தான் அந்த கம்பெனியில் இன்றைக்கும் பல தொழிலாளிகளுக்கு நிரந்தர தொழிலாளிகளாக பல உரிமைகளை பெறக்கூடிய தொழிலாளிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஏடிசி தொழிலாளிகளை பார்த்து தான் இந்த சிப்காட்டில் இன்னும் பல தொழிற்சாலைகளில் இருக்கிற பல தொழிலாளர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், செங்கோடி இயக்கம் சிஐடியூவால் தான் முடியும் என்கிற நம்பிக்கையோடு இங்கே இருக்கிற பல ஆலைகளில் தொழிலாளர்கள் சிஐடியூவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான போராட்டத்தை நடத்தி பல உரிமைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு. அது மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தில் அடிமட்ட தொழிலாளிகளாக இருக்கிற, அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடிமூட்டையாக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை தொழிலாளர்கள் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் அதிகாரிகளின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு சூழலில் அந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் சிஐடியு செங்கோடி இயக்கம் தலையிட்டதின் காரணமாக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில், நெல்லை மாநகராட்சியில், மாநகராட்சியோ நகராட்சியோ பேரூராட்சியோ உள்ளாட்சி அமைப்புகளோ ஊராட்சிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே பணி செய்கிற துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கும் கூட அவருடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிஐடியு செங்கோடி இயக்கத்தால் அவர்கள் கிடைத்த பலன் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு வீரம் தெரிந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற தூய்மை தொழிலாளர்கள் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திடீரென்று ஆட்சியாளர்களை அவுட்சோர்சிங் முறையை கொண்டு வருவது, அவர்களை தனியார் துறையில் ஒப்படைப்பது என்று வருகிறது. வீரமிக்க பல போராட்டங்களை நடத்தி காவல்துறை அடக்குமுறைகளையும் எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக நீடிக்க முடிகிறது. இதற்கு காரணம் நமது செங்கோடி இயக்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் நாம் போராடித்தான் பல உரிமைகளை பெற்றுக்கிறோம் என்பதும் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான தொழிற்சங்க வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தோழர் நல்லசிவனிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இந்த தொழிலாளிகளுக்காக தங்களுடைய தியாகத்தை, எண்ணற்ற தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதும் மறக்க முடியாது. எனவே மே தினம் என்பது தொழிலாளர்களின் கொண்டாட்டம். வருகிற மே தினம் அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கம் போல இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நெல்லையில் நடைபெறக்கூடிய மே தின பேரணியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த மே தின கொண்டாட்டத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல தொழிலாளர்களும் ஆண்களும் பெண்களுமாய் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மே தினம் யாரோ ஒருவருக்கான தினம் அல்ல, அது நம்முடைய வர்க்கத்திற்கான தினம், தொழிலாளிகளுக்கான தினம். மே தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மே தினத்தை நாம் வெற்றி பெற செய்வோம். மே தின கொண்டாட்டத்தில் அனைவரும் பங்கேற்போம் என்று கேட்டு